சொல்ல மாட்டேன். சொந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். அழகான இயற்கை காட்சி நடுவில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. மலைகளை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்மை யார் ஆறுதல் படுத்துவார், யார் தேற்றுவார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, இந்த இயற்கை வளங்களை சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி காணப்படுகிறது. அங்கங்கு ஒரு செடிகள், ஒரு காற்றுகள், ஒரு மலை, தண்ணீர், இப்படி பல இடங்களில் நிற்கும் பொழுது அந்த இடத்துக்கு வரும்பொழுது நம்மளை அறியாமல் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அதுபோல தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கும் ஆறுதல் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபையாக எண்ணி பாருங்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற என் அன்பான சொந்த பந்தங்களே, எல்லா ஜனங்களையும் ஆற்றுவதும் தேற்றுவதும் கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அவரை தேடும் பொழுதும், அவரை நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுதும் உங்களுக்கு அவர் ஒரு ஆறுதலை கொடுப்பார். எப்படி இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து வந்து ஆறுதல் கிடைத்ததோ, அந்த ஆறுதலை பெற்றிருக்க நீங்களும் பலரை என்ன பண்ணணும்? ஆறுதல் படுத்த வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் நீங்கள் மேலே மேலே உயர வேண்டும் என்று சொன்னால், இதுபோல் பசுமையான இடங்களிலும் மகிழ்ச்சியான இடத்துல வந்து குடும்பமாக தேவனை சந்திங்கள், தேவனை பாருங்கள், அவரோடு கூட உறவாடுங்கள், தனிமையிலிருந்து கர்த்தரை துதித்து பாருங்கள். உங்களுக்கு இனப்புரியாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, என் ஜனங்களை ஆற்றுங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் ஒரு தந்தை உண்டு. அதனால மனிதன் ஆற்றுவான் தேற்றுவான் என்று நம்பி ஏமாந்து போகாதீங்கள். கர்த்தருடைய பாதத்தில் இருங்க, அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். அவரே உங்களை ஆற்றி தேற்றுவாராக. என் அன்பான சொந்த பந்தங்களே, இந்த நாட்களிலும் இந்த இயற்கையை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறது. நல்ல அழகாக அந்த மலைகளுடைய வடிவத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் பாருங்கள். ஒரு இனப்புரியாத ஒரு மகிழ்ச்சி அங்கே காணப்படுகிறது. அந்த மேகத்துக்கும் அந்த மலைக்கும் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுபோல தான் உங்களையும் என்னையும் தேவன் அவருக்கும் நமக்கும் ரொம்ப நெருக்கமாக வைத்திருக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது, அந்த தண்ணீரோடு சேர்ந்து பார்க்கும்போது, அந்த மலையும் தண்ணீரும் நீ நானும் ஒன்றா தான் இருக்கிறோம், வானம் நமக்கு தூரம் இல்லை என்று மலை சொல்லுது. மலையை பார்த்து தண்ணீர் சொல்லுது, நீ எனக்கு தூரம் இல்லை என்று சொல்லி. அதுபோல் தான் தெய்வ பிள்ளைகளை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தூரமாக இருக்கவில்லை, நம் அருகில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார். அவரோடு கூட இருங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.